என்ன பண்ணலாம்? ஆடணும், பாடணும், விளையாடணும். ஆமா. போடணும். நீங்களே வர்றீங்களா? நாங்க வர முடியாது. ஏங்க? இந்த இடத்த விட்டு வர முடியாது. சரிங்க. அம்மா கூப்பிடலாமா? அம்மா கூப்பிடலாமா? பிறகு கும்பலி வர வேண்டியதானே? வணக்கம்மா, மங்களம் உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? நலமாக பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர்க்க வேண்டும். இன்றைக்கே நந்தவனத்துக்கு வந்தாச்சு. ஆடு மாடம் செத்த நேரம் மலையில மேய விட்டுட்டு இந்த ஊரில் போய் ரெண்டு பேருமே போய் சேர்ந்து விளையாடுவோம். விளையாடுவான். என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடுவோம்? போயிடலாமா? ஒரே விளையாட்டு விளையாடுவோமா? கும்மி அடிக்க போறாங்க. நீங்கள் வரீங்களா கும்மி அடிக்க? கும்மி நாங்க கும்மி அடிச்சாதான் உங்களுக்கு பாட்டே வரும். ஆமா. தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நானே தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நானே
இருக்கு. ஆமாம்மா. ஆடி பாடி விளையாண்டாச்சு. அண்ணன்மார்கள் 7 பேருமே தேடி வருவாங்க. ஏங்க எங்க ஆடு மாடெல்லாம் நீங்க செத்த நேரம் பாத்துக்கங்க. இந்த ஊரில் போய் ஓய்வு எடுக்கலாம்னு இருக்கா. ஆமாங்க. அப்புறம் ஆடு கலப்பா இருக்க மலையா ஏறி ஆடுல மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி. ஊரில் போய் ஓய்வு எடுக்கிறோம். யாராவது களவாணி பயலுக வந்தா அது களவாணி பயலாம். திருட்டு பயலுக களவாணி பயலுக வந்தா புடிச்சு. சரி சரி. போயிட்டு வரட்டுங்களா? சரி இங்க வர்றேங்க. ஓ சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்க தெரு போல இருக்குதடி. ஓ சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்க தெரு போல ஓ கொலுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி. ஓ மனைவி சத்தம் மனசுல வாசிய பண்ணுதடி. சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்க தெரு போல கட்டி வச்ச மல்லிகை முள்ள கொடியே உன்னை மறக்க முடியல. தங்கருத சிலையே பட்டு துணியே ஓ மனசு புரியல. கட்டி வச்ச மல்லிகை முள்ள கொடியே உன்னை மறக்க முடியல. தங்கருத சிலையே பட்டு துணியே ஓ மனசு புரியல. உமால உங்காலுக்கு நானு போடு ஏங்குறேன். சமைக்கிட்ட அதுக்கு கூட வரதான் நான் கேட்கிறேன். சமைக்கிட்ட வர கொடுத்தா சந்தோஷமா பாடுறேன். உன்கிட்ட வர கொடுத்தா பூவுக்கு வரமாகிறேன். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி. நடைய பார்த்தா தங்க தெரு போல ஓ கொலுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி. ஓ மனைவி சத்தம் மனசுல வாசியம் பண்ணுதடி. சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்க தெரு போல ஐயனாரு கலையே என்ன விலையே ஓ விவரம் புரியல. திரனு மகளே ஓ நடப்பு அலுவல. ஐயனாரு கலையே என்ன விலையே ஓ விவரம் புரியல. திரனு மகளே ஓ நினைப்பே ஓ நடப்பு அலுவல. உமால உங்களுக்கு நானு கூட ஏங்குறேன். சமைக்கிட்ட அதுக்கு கூட வரதான் நான் கேட்கிறேன். சமைக்கிட்ட வர கொடுத்தா சந்தோஷமா பாடுறேன். உன்கிட்ட வர கொடுத்தா பூவுக்கு வரமாகிறேன். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்க தெரு போல ஓ கொலுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி. ஓ மனைவி சத்தம் மனசுல வாசிய பண்ணுதடி. சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்க தெரு போல இருக்குதடி. பட்டையிலே வெள்ளச்சாமி விருப்பத்தோடு ஆமா விருப்பத்தோடு அதிவேகமா நானும் கொடிவாரே. வெட்டையிலே வெள்ளாச்சாமி விருப்பம் கொண்டு விருப்பம் கொண்டு விருப்பம் கொண்டு விருப்பம் கொண்டு வில்லாப்புதா வெள்ளாச்சாமி கையில் ஏந்தி வேட்டையோடு
தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இருந்தது பூரா குளிருக்கு ஏன்னா ஒன்னொன்னா கிளம்பிருச்சு. ஆமா ஆமா சரி. ஏன்னா அவங்களே எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பாங்க. ஆமா ஆமா அவங்கள போவாதிகத்தா பாண்டிமணி வர போறாரு உட்காருங்க. விபூதி வாங்கிட்டு போவீங்க. அப்படியே உட்காருங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் நேரம் உட்காருங்க போலாம். அவ்வளோதான். வெள்ளைச்சாமி எம்ஆர் ராஜோரை அவர்களுக்கு அம்மன்பேட்டை டிஎஸ்பி ஆடியோஸ் சார்பாக தொழிலாளர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். எனக்கு அன்பு பளித்து கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நாடகுழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். வேட்டைக்கு வந்த நேர காலம் இப்படி இருக்கிறது. ஆனால் காடை கவதாளி மான்மைன்னு சொல்லக்கூடிய அத்தனை ஜீவனுக்குமே வேட்டை கட்டி வேட்டையாடணுமா என் நண்பர் ஒருத்தர் இருக்கேன். ஒல்லியா இருப்பேன். அப்படியா? தான் இருப்பேன். ஆனா எல்லா விஷயமே அவனுக்கு தெரியும். அப்படியா? எல்லா விஷயமே அவனுக்கு தெரியும். ஓஹோ. ஏன்னா அந்த ஒல்லியா தான் இருக்க நம்ம பாக்குறோம். ஆமா. எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால அவனை கூப்பிட்டு சரி 2 பேரும் சேர்ந்து போகணும் நாங்க வேட்டைக்கு. நான் ஒரு ஆளா விட்டு போனா நல்லா இருக்குமா? ஒரு ஆளா எப்படி போறது? அதனால காடை கூட வில்லம்பு அத்தனை எடுத்து வர சொன்னேன். டேய் நண்பா எங்கடா இருக்க? வாடா 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 வாடா. வேட்டைக்கு போனோம்னா காடை கவதாளி மான்மைன்னு சொல்லக்கூடிய அத்தனை ஜீவனுக்குமே வேட்டையாடுவோம். ஆமா. அதனால அட கடைக்கு தான் கண்ணி வைப்பன் தம்பி எங்கடா தம்பி ஒருத்தன் எங்கானா? சரி இருக்கட்டும். காடை கவதாளி மான்மைன்னு சொல்லக்கூடிய அத்தனை ஜீவனுக்குமே கண்ணி கட்டி வேட்டையாடணும். ஆமா. வேட்டையாடணும்னா குத்துறா கண்ணிய. எங்கே குத்துறது பூரா ஜாஞ்சி கிடக்குது. அதனால கண்ணியை வச்சாச்சு. கண்ணி வைக்கணும்னா வச்சாச்சு. கண்ணி கட்டியாச்சு. அத பார் மலைமலையா தெரியுது. மலைமலையா தெரியுதா? ஆமா ஆமா தெரியுது. அதனால இந்த மலை ஓரமா வேட்டையாடணும். மலையோரம் வேட்டையாடணும்னா என்ன செய்யறானா கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டகம். இந்த மண்டகத்துக்கு வந்தாச்சு. தண்ணி தாகம். ஆமா. தண்ணி தாகமா இருக்கு. சரி. இந்த தாகத்துல தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கணும்னா தண்ணியே கிடைக்கல. அதனால என்ன செய்யலாம்? இந்த கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டகத்துல நான் ஓய்வு எடுக்கிறேன். சரி. ஆலமரத்தடியில. சரி. இங்க மோகினி பிசாசு எல்லாம் இருக்குமா? ஆமா. பொம்பளை மாதிரி நீனே ஒரு பொம்பளை பிடிக்கும் போய். ஆமா. அதனால இங்க பொம்பளை பார்த்தா நீ என்ன செய்வே? வாயை பொழந்துக்கிட்டு போவே ஆன்ட்டு போட்டு இந்த ஊரணியில போட்டு அமிக்க கொண்டு போடும். சரி. அதனால பலமா இருக்கணும் இந்த சீசனுக்கு. அதனால வேணும் சீசனுக்கு. ஆமா. அப்புறம் அடுத்த சீசனுக்கு ஒரு பப்புன்னு பழகிக்கிறான். ஆமா. அது வரைக்கும் கொஞ்சம் உயிரோட இரு. சரி போயிட்டு வா. எப்படா நடக்குது?
என்ன பெருசா இவ்வளவு இருக்கு? பெருசு. சோத்துக்கு சத்து வேணா இருக்கும் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரியே பேய் பிஜாஜெல்லாம் அலையுது. ஏய் யாருடா நீ? யாருடா? நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு? எங்களை போய் என் அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 இருக்கான்னு பார்க்க. என்னங்க காலு இருக்கா? யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? எதற்காக வந்தீங்க? என்ன காரணத்தினால வந்தீங்க? யாரை பிடிச்சி நீங்க யோசனை கேட்காமனு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் சக்கம்பட்டிக்காரங்க. ஜக்கம்பட்டிக்காரங்க? ஓ அந்த ஊருக்காரங்க திருட்டு போயிடல நீங்க? திருட்டு போயிடல. வேட்டைக்கு வந்த இடத்துல தண்ணி தான் எடுத்துச்சு. எங்க வேட்டையாடுறவங்களா நீங்க? ஆமாங்க. அச்சோ என்ன வேட்டை எங்க ஆடுவீங்க? எல்லாமே வேட்டையாடுவோம்டா. எல்லாமே? மானு, மயில், குயில், பள்ளி, கரெக்டேன். பள்ளி கரெக்டானா? எல்லாமே நாங்க சமைச்சு சாப்பிட்றதுல பெரியார். எங்க அண்ணே ஆலமரத்தில் உட்காந்துட்டார். கதுவாரி கிடைச்சா தண்ணி கேட்டார். என்ன கேட்டார்? கண்ணி கேட்டார். தண்ணி தண்ணி தண்ணி. அச்சோ பாவம். ஒரு மனிதனுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டிய பொருள் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர். தண்ணீர் கேட்டு வந்திருக்காப்புல. அதான் தேடி வந்தேன். சரிங்க. அந்த இடத்துல உங்களை பார்த்தேன். கண்ணு தெரியாத கபோதி. இங்க என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்களா? கல்லுக்கட்டு உரணி கற்பாய் மண்டபம். ஆண்கள் யாரும் உள்ளே வர அனுமதி இல்லை. ஆம்பளையா? ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? ஆமா. என்ன பழக்கம்? எங்க போக கூடாதுங்கறாங்களோ அங்கதான் போவேன். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே செய்வேன். அவனுடைய வளர்ப்பு. அதனாலதான் அப்படி வந்திருக்கேன். சரி, உங்களை பார்த்ததுல மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நண்பரை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. வா. யார் நீங்க? ஒச்சுச்சோ பார்த்தா எங்க என் தோழியை காணோம். அரிய தோழி, யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கங்க. வேட்டைக்கு வந்தேன். சரிங்க. சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்துல ஜக்கம்பட்டி. என் பேரு வெள்ளச்சாமி. சரிங்க. வேட்டைக்கு வந்தேன். வெள்ளமலை காட்டுக்கு. வெள்ளமலை காட்டுக்கு இங்க வந்துட்டு இங்க அதுக்கே வந்து நிக்கிறாய். தண்ணி தாகமா இருந்துச்சு. கல்லுக்கட்டு உனி கருப்பாய் மண்டபத்துக்கு உங்க மண்டபத்துக்கு வந்தா தண்ணி குடிக்கலாம்னு இங்க வந்திருக்கம்மா. யாரு வெத்த பிள்ளைன்னு தெரியல. வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு வந்துட்டு வழி தவறி போய் இந்த ஊரில் வந்து நிக்கிறீங்களா? எப்படின்னு தெரியலையே. வழி தவறில்ல இல்ல, தண்ணி ஊரணிய பார்த்தேன், குடிச்சிட்டு போலாம்ட்டு வந்திருக்கு. அறிவு இருக்காயா? ஆம்பளைங்களே உள்ள வரக்கூடாதுன்னு எழுதியிருக்க போல தண்ணி எப்படி கொடுப்பாங்க? உன்னை பார்த்தா திமிர் பிடிச்ச ஆள் மாதிரி தெரியுது. தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறது மாதிரி இல்லங்க. என்னைக்கு முதல்ல உன்னை பார்த்தேனோ? எங்க பாத்தீங்க? எங்க? அலங்காநல்லூர் மஞ்சூரத்துக்கு உங்க மாடு வந்து இருந்துச்சா? ஆமாங்க. ஒரு வெள்ளை மாடு. ஆமாங்க. கழுத மாதிரியே இருந்துச்சு. அந்த மாடு தானே? ஆமாங்க, அதே மாடுதான். 2 கொம்பு இருந்துச்சு. பெருசா இருந்துச்சு. ஆமா. அந்த மாட்டை நான் பிடிச்ச உடனே அடக்குனது நான் தான். அவரும் சொன்னாப்ல. பயந்துட்டு ஓடுனானா? அந்த மாட்டை அடக்கினேன். அன்னையில இருந்து என்னைக்கு முதல்ல பார்த்தேனோ என் மனசே பறி கொடுத்துட்டேன். யாருக்கிட்டங்க? ஆமா. என்னங்க? உங்க வீட்டு மாட்டுக்கெல்லாம் வால் இருக்குமா இருக்காதா? அன்னையில இருந்து மனசை பறி கொடுத்துட்டேன். வாழ்ந்தாலும் ஒன்னோடு செத்தாலும் ஒன்னோடு. வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். என்ன? நாங்க வேற ஆம்பளை பிள்ளைகிட்ட பேச மாட்டோம்ங்க. உங்களை கண்டா திருட்டு போயிருக்க மாதிரி இருக்கு. பொய் சொல்லாம சொல்லுங்க. ஆடு மாடு திருட பசங்க தானே நீங்க? ஆடு மாடு திருட வந்தீங்க சொன்னீங்க. ஒரு மாடுன்னு சொல்லுங்க, ஒரு சிங்கம்னு சொல்லுங்க. சிங்கமா? ஒரு புலின்னு சொல்லுங்க. புலி கொட்டை எடுத்த புலியா? ஆடு திருடுற பிள்ளைங்க. ஆடு மாடு திருட மாட்டீங்க. இங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா தண்ணி குடிக்கிற மாதிரி தெரியல. தண்ணி கேட்கிற வகராறுல கண்ணிய மயக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னைக்கு இருந்தாலும் உன்னை பார்க்க நீ ஒரு ஆளு தான்மா அப்படி சொல்ற. என்னன்னுங்க? ஆமா. ஆண்டலுக்கு பெருமாள் துணை, பார்வதி கோசிவர்தான் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு கலக்கல் கன்னியப்பன் துணை,
தானே நன்னா தானே நன்னா தானே நன்னா தானே நன்னா தானே நன்னா தானே நன்னா மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு திருப்பதி நாலு வருஷம் ஒத்துக்கமா 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 இந்த பாவப்பட்ட ஆம்பளைய ஏற்றுக்கமா மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் ஒத்துக்கமா 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 பாவப்பட்ட ஜம்மத்தினை ஏற்றுக்கமா செத்து வச்சாரு எத்தனை காதலம்மா கேட்டு பாரு கண்ணகி சேலையா செத்து வச்சாரு எத்தனை காதலத்தா கேட்டு பாரு அன்னை சிலையா மாமா பாரு பிடிச்சிட்டீங்களா சொல்லிக்கிட்டாங்க அன்னை கையாட்டு அம்மா குட்டு கைக்குள்ளாயிட்டு புரட்டினா தம்புக்கு துட்டுனா துட்டு அரிசி நோட்டு நோட்டு ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளை எதுக்கம்மா மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஜம்மத்தினை ஏற்றுக்கம்மா பீடி குடிக்கலாம் பொண்ணு நாத்த புருஷான கெட்டாவே ஏது உலகண்டா அத்தனை நட்டு ஒத்த கொல புட்டு சிட்டையும் நசிட்டு ஒரு சிட்டு ஒரு சிட்டு கொடே பாவப்பட்ட ஆம்பளைய ஏற்றுக்கமா மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் ஒத்துக்கமா பாவப்பட்ட ஆம்பளைய ஏக்கமா ஐயா, பாத்துட்டான். ஐயா, பாத்துட்டான். எதை பாத்துட்டாங்க. எதத்தா ஐயா, அம்மா பாத்துட்டாங்க. ஐயோ, என்ன தேடி பார்த்தாங்க எதை காட்டின இந்த முட்டாவை நம்ம மூஞ்சிலாம் பார்க்கக்கூடாதுல்ல அம்மா. எங்களை நீங்க பார்க்க கூடாதுங்க. இருமா உங்க அம்மா அம்மா இந்த பிள்ளை பார்த்தா ஒரு பாட்டு முடிச்சு ஐயோ, நீ நேசமா பாத்தீங்களா? ஆமாங்க. உண்மையாலுமே பாத்தீங்களா? ஆமாங்க உனக்கு சாவு எங்க கையில தான். வாழைத்தண்டு மாதிரி ஏய், என்னையா? அழகான கைகள் கண்கள் கொண்ட பெண்கள் தேவதைகள்னு சொல்ல வந்தேன் நாங்க எங்க அண்ணன் மாதிரி 7 பேரை தவிர வெளி ஆணுகளே பார்க்க மாட்டோமுங்க. நீங்க எங்களை பார்த்ததுனால உங்களை ஆமா வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு உன்னை மனசார நினைக்கிறேன் நீ என்ன நினைச்சா எனக்கு என்னையா? காட்டுக்குள்ள இருக்க பிள்ளை கேட்டா தன்னந்தனியா வழி மறிச்சு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? காட்டுக்குள்ள இருந்த காஞ்சிர வர. காட்டுக்குள்ள இருந்த என்ன பண்ணி போடுவாங்க என் பழத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க உங்க பழமா? அச்சுச்சோ, உங்க பழனை பார்த்து நாங்க பார்த்தது கிடையாதுங்க. மரியாதையா சொல்றேன், தண்ணி கிடையாது. உங்க அண்ணன் தம்பி 7 பேர் 7 பேருங்க. தம்பி இது வை, அது மாதிரி 7 பேர் எவ்வளவு தைரியம் இருந்தா என் டவுசரை பார்த்தா ஊரே கிடுகிடுங்கன்னு நடுக்கும் வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தால் அடி என்னடி ராக்கம்மா ஏ ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பூ என்ன புழுகுதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுத்துதடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னச்சி புழுகுதடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி என்னாச்சுங்க அவருக்கு? ஃபைல்ஸா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்த மணி ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மணி நம்மூரு மீனாட்சி கண்ணுக்கு வருத்த மணி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலே கண்ணுக்கு வருத்த மணி பட்டால எடுத்து கையோடு கட்டி விடலாம்
விட்டு புள்ள ஆளை பாரு சைசியம் தேவலாம அனாவசியமா பேசிக்கிட்டு யாரு சொன்னது? பெருமாளே சொல்லி வச்சிருங்க. யார் யா குறை விட்டு புள்ள? நான் கோனார் விட்டு பண்ணுங்க. கோனார் விட்டு புள்ள? ஆமாங்க. இல்ல இந்த ஊசி பாசியெல்லாம் போட்டிருக்கவும் குறத்தின்னு பார்த்தேன். நான் ஊசி பாசி போட்டுறேன், நீ போட்டிருக்கியா? இல்ல நரி குறவா தொங்க விட்டு தெரியுது. என்னத்தையா அத்தி நாடத்தை மாத்திட்டாங்க. தெய்வான சக்கலத்தை வள்ளி என்னவா காஞ்ச மாடு கம்பள வந்தது மாதிரி இப்படியா? இருமா இரியா தன்னந்தனி காட்டுக்குள்ள பாடுவியா பாடுவியா இருமா. ஓ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு தான் அந்த அம்மா, இது ஏன் அந்த அம்மாவை விட்டு நீ வீட்டில் கட்டி பிடிச்சிட்டு அவர் தான் கட்டி பிடிக்கிறாரு, நீ அறிவு கட்டி பிடிக்கிற. தொத்த பயலா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஓடினாங்க கூட்டுக்குள்ள வெள்ளச்சாமி பக்கத்திலே வெள்ளையம்மா நிக்கையிலே வெள்ளச்சாமி பக்கத்திலே வெள்ளையம்மா நிக்கையிலே மலர்ந்த நேரம் செலவழிச்ச போல எம்மையம்மா ஐயோ ஐயோ எம்மையம்மா எம்மா எம்மா தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஓடினாங்க கூட்டுக்குள்ளே நீச்சல் பழகிறதுக்காக வந்துருப்பான் போல இருக்கியா? இல்ல சர்க்கஸ் காட்ட வேணாடா நீ? இப்படி தாண்டா நம்ம மானங்கிறது. இந்த நந்தவனை யாரோட வேணும்? உங்களுக்கு பிகே வேணும். ஆமா, அது போன வாரத்துல தான் நனைஞ்சு போச்சு. இந்த நந்தவனம் நலையில இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நந்தவானா கிழிஞ்சு போச்சு, நந்தவானா தொலைஞ்சு போச்சு, நந்தவானா நனைஞ்சு போச்சு, நந்தவானா தொலைஞ்சு போச்சு, தூண்டி போட்டு என்ன இழுக்காதே, மாட்டிக்கல்ல நாடு வீடல்ல. ஒட்டு
சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்குன்னு தெரியுமா? அது மாதிரி இந்த பிள்ளை உன் சிவலிங்கத்தை பார்க்க ஆசைப்படுது. ஏய் கூட்டிட்ட போடா. ஆடா ஏம்மா இல்லையம்மா உங்க உங்க என்ன நொல்லையம்மாளா சரி அடடடா. என்னைக்கு முதல்ல எத்தனையோ பார்த்து ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் பார்த்ததில்ல. யாருப்பா நீ? எங்க இருந்து வர்றீங்க? யார் தாய் தந்தை யாரு? சேதுபதி மகன் சொல்லிட்டு வெள்ளச்சாமி வெள்ளச்சாமின்னு சொல்லிட்டீங்க. ஏன் வம்பு பண்ணி வலி மறிப்பாங்கன்னா பாத்திருக்கேன். நீ வலியே வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு உனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நெசமா? ஆமா என் சத்தியமா? தாய்க்கு உன்னை மருமகளும் உண்மையாக உங்களை நம்பலாம். நம்பணுமா? வாழ்ந்தாலும் என்னோட ஆமா சாகணும்னு வந்திருக்கீங்க. எப்ப சாவீங்க? ஏன் இன்னொரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல வந்துட்டே ஓனே. அவரை பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வெயிட்டிங்ல தான் இருக்கேன். வாழணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன சொல்றீங்க? ஐயோ உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் வேண்டாங்க. என்ன? நீங்க ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி. ஜாதியை பார்த்து காதல் வருமா? ஐயா ஐயா இந்த ஆயுத பையனை 16-17 வருஷமா வளர்த்து உடன் பிறந்த அண்ணன்மார்கள் 7 பேர் அவங்கள விட்டுட்டு உங்க கூட வருவாங்களா? அதனால வர மாட்டியா? வேண்டாங்க எனக்கு. நீ வரலன்னு சொன்னீன்னு வச்சுக்க, அந்த பாரு எல்லாம் ஒருவன் தலையா இருக்குது. ஆமா ஆமா எல்லாம் சுத்தி வர எல்லாம் ஒருவன் தலைதான். யாரு பெத்த பிள்ளையோ? வேற மரம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா எல்லாம் ஒருவன் தலைதான். அதுதான் சமயத்துல அரைச்சு குடிக்க அவருக்கு சௌரியமா இருக்கும். ஏமா என்னங்க உங்க அண்ணன் தம்பியை விட்டுட்டு இவர் கூட போக மாட்டீங்களா? வரமாட்டேங்க. சரி இவரை பிடிக்காட்டி உங்க அண்ணன் தம்பியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல? ஆமாங்க. அன்னைக்கு முதராத்திரிக்கு உங்க அண்ணங்க கூட வருவாங்களா? பைத்தியமே, அண்ணன்மார்கள் சம்மதத்தோட கட்டுறது வேற. நான் சொல்றேன் கேளு, உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சா செலவு அதிகமாகும். சரிங்க. இந்த ஆளு 2 வீடு வச்சிருக்காரு. 2 வீடு வச்சிருக்காப்லையா? ஆமா, அதுல வந்து ஒன்று ட்ரிபிள் பெட்ரூம். அந்த வீட்டை நீ கட்டிக்க, இவர் வச்சு கட்டிக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டை தந்துருவாரு. சரிங்க. நான் அந்த ஓட்டு வீட்டை எடுத்துக்கிறேன். சின்ன வைக்கிறாளா நீ? வாழ்ந்தாலும் ஒன்னோடு செத்தாலும் ஒன்னோடு, என்ன சொல்றீங்க? எதுக்கு கேட்கறாப்ல? வருமானே பாவம், நம்மனால ஒரு உசுறு போலாமா? என்னால யாரும் வாழ்ந்தோம்னு தான் இருக்கணும். ஆமா, செத்தம்னு இருக்க கூடாது. பாவத்தை ரொம்ப கெஞ்சி கேட்கறதுல காரணத்தினால உங்களை விரும்பலாம்னு இருக்காங்க. விரும்புறாம்னு இருக்கிறீங்க, காதல் பண்ணலாம்னு மனசார நினைக்கிறீங்களா? சத்தியமா? சத்தியமாக. வாழ்ந்தாலும் ஒன்னோடு. சரிங்க. ஏய் திடீர்னு அடிக்காத, அது பண்ண நல்லா பண்ணுத. நீ இப்ப பண்ணதை விடவையா நாங்க பண்றோம். வாழ்ந்தாலும் ஒன்னோடு, சரிங்க. செத்தாலும் ஒன்னோடு. வாழணும்னு ஆசைப்பட்டாச்சு. எப்படி வாழணும்? ஆனா நான் ஒரு ஜாதியா இருந்தாலும் நீ ஒரு ஜாதியா இருந்தாலும் இந்த உலகத்தில் இல்லாத வாழாத வாழ்க்கை வாழத்தான் ஆகணும். சரி வாழ்வோமா? வாழ்வோமா? ஓடிடுவோமா? தெரியாம ஓடிடலாமா? ஓடுவோமா? எங்க ஓடுவோம்? எங்க ஓடலாம்? ஒத்தங்கன்னு பாலத்துக்குள்ள போயிடுவோம். இல்லங்க வெள்ளச்சாமி, என்னை அலங்கார ஜல்லிக்கட்டுல சின்ன பிள்ளை இருந்து பாத்துக்கிட்டே இருந்து காலை அடக்கிருக்கேன்னு சொல்றீங்க. ராஜாலிவட்டி பாலத்துக்கு போயிடுவோமா? எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, மறைஞ்சிருந்து எல்லாமே பாத்திருக்கீங்க. இந்த வெள்ளையம்மாக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அதை சரியா சொல்லுங்க பாப்போம். உனக்கு மதுரை மல்லிகைப்பூனா உனக்கு அழகா பிடிக்கும்ல? சரியா சொல்றாப்லப்பா. ஆனா எங்க ஊர் மதுரை தானே? ஆமாங்க. மதுரைக்கு பக்கத்துல சக்கம்பட்டி தானே? சரிங்க. குண்டு மல்லிகை கொண்டு வந்து சரி உன் தலையில வைக்கட்டும். எங்க கொண்டையில தானே வைக்கணும்? ஆமா, அங்கதான் வைப்பாங்க. ஆமாங்க. நான் இன்ன வரைக்கும் வச்சது இல்ல. நீ எதுக்கு இங்க வைக்கிறீங்க? குடுங்க, நாங்க தலையில வச்சுக்கிறோம். நீ காதல வச்சிருப்போ. முதல்ல நான் தலை நிறைய வைக்கிறேன். சரி வச்சு விடுவாங்க. அதனால உன் அழகான கண்ணுக்கு மை. சரிங்க. ஆனா உனக்கு அண்ணன் தம்பி 7 பேர் இருக்குன்னாங்க. 7 பேர் இருக்காங்க. கொஞ்சோடு பயமா இருக்குதுங்கிற கொஞ்சோடு சாராயம் தாரு, அதுல விஷத்தை ஊத்து கொண்டுட்டு அப்பல இருந்து சாராயன்னு ஒரு சொல்றாப்லையே, அது யாரு? உங்க சொந்தக்காரங்களா? உங்க தம்பியா? கூட தண்ணி அடிச்சு பழக்கம் இல்ல. பயம்லாம் ஐயா, நாங்க எதுக்கு தண்ணி அடிச்சு? அதனால மயக்கம் என்ன